ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போகிறோம். ஆமாங்க, நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எக்ஸிபிஷன் vlog. ஜென்ரலாக நான் எக்ஸிபிஷன் சென்னையிலேருந்து தான் போடுவேன். இந்த தடவை காரைக்குடியிலேருந்து போடுறேன். இந்த எக்ஸ்போ பேர் என்னென்னா வெறும் எக்ஸ்போ 2024. பேபிஸ்க்குரிய ஒரு ட்ரீம் கேரக்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதர் தென் தட் இந்த எக்ஸிபிஷனில் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ போக போக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்போ காரைக்குடியில் தாங்க நடக்குது. காரைக்குடியில் நடக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆக்சுவலி காரைக்குடியில் மர்ணம் போட்டலில் நடக்குது. ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் நடக்குது. ஸோ எல்லா நாளுமே நடக்குது. ஈவன் வீக் டேஸ், வீக்கெண்ட் எல்லா நாளுமே நடக்குது. அதர் தென் தட் எண்ட் ஆஃப் த எக்ஸ்போ எப்போன்னு பார்த்திங்கன்னா இது June 3 இந்த எக்ஸ்போ முடியுதுங்க. ஸோ காரைக்குடி மக்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். அதர் தென் தட் வேறு என்ன சொல்லலாம்னா இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் ஷார்ட் நோட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டிங்காக இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா இது இருக்குது, ஷாப்பிங்க்கு நிறையா ப்ளேஸஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஃபைனலில் வச்சுருக்கேன் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி எல்லா ட்ரீம் கார்ட்டூன் கேரக்டர்ஸை கொஞ்சம் மூவிங் வித் ஸ்டோரி அண்ட் லைட்டிங் எஃபெக்டோடு வச்சுருக்காங்க. ப்ளஸ் 3D ஃபோட்டோ இது ஏரியான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் 365 ஃபோட்டோக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 5D அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது போக நிறைய ரைட்ஸ் இருக்குது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ரைட்ஸ் இருக்குது, பெரியவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா. 2-wheeler 4-wheeler பார்க்கிங் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே 50லேருந்து 70 வரைக்கும் வருது. எல்லா ரைட்ஸுமே 80 சார்ஜ் பண்ணுறாங்க. சில ரைட்ஸ் மட்டும் 50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கேமிங் எக்கச்சக்கமாக இருக்குது, ஷாப்பிங் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கேன். ஸோ காரைக்குடி மக்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் 2 weeks தான் இருக்குது. மித்தவங்க எங்கள் ஊரில் எப்படி இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு என்னோடய வீடியோ மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கிறனால மியூசிக்கில் பாருங்கள்.
கேம்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு ஃபுட் ஐட்டம் நல்லா ஹைஜீனாக தாங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் இஷ்யூஸ் வந்தோட்டி இன்னும் காட்டன் கேண்டி கலர்லெஸ்ஸாக கொடுக்குறாங்க. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். பட் சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் சுகர் தான். பட் ஓகே, அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. ப்ளஸ் இந்த கேம் என்னோடய ஃபேவரெட். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். கண்டிப்பாக நம்ம வாங்குகிற டிக்கெட்டோட ரேட் கம்மியாக தான் இருக்கும். பட் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடச்சிரும். ப்ளஸ் இந்த எக்ஸ்போ பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் நான் 4Kல தான் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன சொல்கிறதுனா, எல்லா எக்ஸ்போவும் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச். நிறையா பாவம் இப்போ மழை கொஞ்சம் இது கம்மியாயிருச்சு. என்னோடய ஃபேவரட் ஷாப்புன்னே சொல்லலாங்க. 90s கிட்டோட அந்த காலத்தில் சாப்பிட்ட ஸ்நாக்ஸு. 90s கிட் சாப்பிட்டது மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் கையில் எடுத்தல இந்த ஐட்டம் நான் சாப்பிட்ருக்கேன். அதனால எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ப்ளஸ் எல்லாருமே சூட மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அந்த கயிறு மிட்டாயெல்லாம் கொஞ்சம் 80s தான். ப்ளஸ் 90ஸ்க்குரிய எல்லா அந்த நட்ராஜ் பென்சில் மாதிரி இருக்கிறது, ப்ளஸ் இந்த பேட் மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி கலராக க்ரீனாக இந்த மிளகாய் மிட்டாய் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த ரோஸ் கலர்லாம் கலர் தான். ப்ளஸ் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நல்லா அந்த ஸ்கூல் டேஸ் மெமரி போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு சீரியஸாகவே. இந்த மாதிரி இல்லாமல் அதுலேயே நட்ஸ், இந்த பல்லி மிட்டாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த 90s கிட் ஒரு செட்டு 20 ரூபா தான். பட் நமக்கு அந்த ரேட்டுங்கிறத விட அந்த மெமரிஸ் நமக்கு அந்த வாவ் அந்த ஃபீல் இருந்துச்சு உண்மையாகவே. அதுக்கப்புறம் இந்த விஆர் ரிச்சுவல் எஃபெக்ட் பார்க்க ரொம்ப காமிக்காக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் காமன் பீப்பிளை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ளஸ் 360 ஃபோட்டோஸ் அது இருந்தது. ப்ளஸ் இந்த ஷாப் செம்ம சூப்பருங்க. பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு தவிர, பட் வெரி 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 சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது பக்கத்தில் இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிளிப்பெல்லாம் 80லேருந்து 100 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்மல்லாம் ஸ்ட்ரெட்டு செம்மையாக இருந்துச்சு. லாங் ஸ்ட்ரெட்டும் ஓகே, ஷார்ட் ஸ்ட்ரெட்டும் ஓகே. அதுக்கப்புறம் பேங்கிளும் சூப்பராக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் இங்கே மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதை எடுத்தாலும் 10 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த ஷாப்பில் சும்மா போய் 2-3 இது பார்த்துட்டு வந்தோம். இங்கே மார்வலஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் கஸ்ன்னு பேசிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் மியூசிக்கிலோட பாருங்கள். இதே தான், கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஷாப்பிங் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஓகே, பாப்போம்.
இதுக்கு முன்னாடி இடையில ஒரு உட்டன் ஷாப் மாதிரி இருக்கும். அந்த ஷாப் வந்து ஒரு கீ செயின் கொரியர் ஷாப். அதாவது வந்து நமக்கு முன்னாடியே கார்விங்கில் கீ பண்ணி தராங்க நேமு. நாங்களும் பண்ணோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. 50 தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு கீ செயின் ஷாப் ஒன்று தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாமல் வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3D ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே கரெக்டாக அந்த பொசிஷனில் நின்று எடுத்திங்கன்னா அந்த அந்த விர்ச்சுவலாக நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேர்ட் நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், இது கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், குதிரை வெளில வர மாதிரி இருக்கும், இந்த ஜல்லிக்கட்டு மாடு. ஸோ அதெல்லாமே நம்ம அந்த ஆங்கிளில் கரெக்டாக எடுத்தோம்னா அதோட பொசிஷனில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அந்த சொன்ன 3D டாய் அதோட முடியுதுங்க இந்த vlog. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.